தூதின் தலைப்பு சம்பாத்தியம், சம்பாதித்தல், சம்பாத்தியம். The title of his message is increasing of the multitudes. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த யாக்கோபு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக லாபான் வீட்டுக்கு ஓட வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. And this Jacob had a situation to run to Laban's house for the situation of his family. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அநேக வருடங்கள் பதான் அராமிலே லாபானின் வீட்டிலே அவன் தங்கியிருந்தான். Many years in the house of Laban, he was in Padan Aram. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். And he had 2 wives. அதே நேரத்தில் 2 வேலைக்காரிகளும் மனைவிகளாகவே அவனுக்கு அமைந்தார்கள். At the same time 2 servants as wives. பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். And there were children born to her. இப்பொழுது லாபானின் வீட்டை விட்டு அவன் புறப்பட வேண்டிய ஒரு நேரம். And this is the hour he have to come out from Laban's house. லாபானின் வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் தன் தகப்பன் இருக்கிற இடத்திற்கு அவன் வர வேண்டும். And he have to come to the father house, leaving Laban's house. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த சந்தர்ப்பத்திலே அவன் லாபானோடு என்ன பேசுகிறான்? And in this occasion what he is speaking unto Laban, நான் வருமுன் உனக்கு இருந்தது கொஞ்சம், for it was little which thou hadst before I came, நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். and it is now increased unto a multitude, இப்போது அது பெருகி இருக்கிறது. and it has been multitude. இனி என் குடும்பத்திற்காக நான் சம்பாதிக்க வேண்டும். And I shall provide for mine own house also. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒவ்வொரு மனிதர்களும் 2 விதமான சம்பாத்தியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Each and every man has 2 kinds of providing of yours. ஒன்று லாபானுக்காக சம்பாதிப்பது. One is providing for Laban. இரண்டாவதாக தன்னுடைய வாழ்க்கைக்காக தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டிய பகுதிகள். Secondly, increasing wealth for his own family. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ வருடங்கள் லாபானின் வீட்டிலிருந்து அவன் சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருந்தான். Many years he was in the house of Laban and he was providing for his house. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட லாபானின் வீடு என்று சொல்லுகிறது இந்த உலகத்தில் தங்கியிருக்கிற நாட்களாக இருக்கிறது. In our lives too, the house of Laban is compared to the worldly life here. உலகத்திலே நாம் இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை சம்பாதிக்கிறோம். We are in the life, we are in the world and we are increasing many wealth here. வேதத்திலே பல விதங்களிலே சம்பாதித்த மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். In the word of God we see about many people they have increased the wealth. யாக்கோபு லாபானுக்காக சம்பாதித்தான். Jacob provided for Laban. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாம் ராஜாக்கள் 1 அதிகாரம் 5 வசனத்திலே அதோனியா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். In 1 Kings chapter 5 verse 1 when we read about Adonijah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இவன் தாவீதின் மகன். And he was the son of David. ஆனால் இவன் சம்பாதித்தது என்ன? And what he was providing unto him. முதலாம் ராஜாக்கள் 1 அதிகாரம் 5 வசனத்திலே தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். And in 1 Kings chapter 1 and verse 5 he prepared him chariots, horsemen and 50 men to run before him. தேசத்திலே பொதுவான ஒரு ராணுவம் இருந்தது. And there were an army in the nation. அது தாவீதின் சேனை. And it was a host of David. ஆனால் இவனுக்குள்ளவோ வேறு ஒரு சிந்தை உண்டாகி தனக்காக இந்த ஆட்களை சம்பாதித்தான். And he had another thought and he was increasing his wealth for him. அவன் தன்னைத்தானே உயர்த்தினான், தனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று விரும்பினான். And he exalted himself saying to be a king. இவன் சம்பாதித்த ரதங்களும் குதிரை வீரர்களும் காலாட்களும் இவன் அழிவுக்கு எதுவாகவே அமைந்து விட்டது. And the chariots, horsemen and 50 men who was prepared, it became for his destruction. இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய அழிவுக்காகவே அநேகத்தை சம்பாதித்து வைத்து விடுகிறார்கள். And many are increasing their wealth because of their destruction. அப்சலோம் என்னத்தை சம்பாதித்தான் என்று 2 சாமுவேல் 15 அதிகாரம் 1 வசனத்திலே படிக்கிறோம். 2 Samuel chapter 15 verse 1 we read what Absalom was provided for himself. அவன் குதிரைகளை சம்பாதித்தான், ரதங்களை சம்பாதித்தான். And he prepared him chariots and horses. தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். And 50 men to run before him. இவன் நயவஞ்சகமாக கிரியைகளை நடப்பித்தான். And with deceiving in his heart he was working. இவனும் கூட இவனுடைய சம்பாத்தியம் இவனுக்கு உதவாமலே போய்விட்டது. And the increase of his wealth was not useful for him. தேவ பிள்ளையே, நீ எதை சம்பாதிக்கிறாய்? உன்னுடைய சம்பாத்தியம் எந்த விதத்தில் உனக்கு உதவியாக இருக்கும் என்பதை இந்த காலவேளையில் முக்கிய தியானமாக நாம் எடுத்துக்கொள்வோம். Beloved child of God, what you are increasing in yourself and what you are doing with that, we can take it as our meditation. பிரசங்கி 2 அதிகாரம் 7 வசனத்திலே
சாலமோனின் சம்பாதியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In Ecclesiastes chapter 2 verse 7, we read about the increase of Solomon. அவன் ஏராள காரியங்களை தனக்காக அவன் சம்பாதித்தான். And increased many things for himself. பெரிய வீடுகள் இருந்தது. And he had many great houses. திராட்சை தோட்டங்கள் இருந்தது. And he had great vineyards. எத்தனையோ தோப்புகள், பல காரியங்களை, குளங்களை எல்லாம் வெட்டினான். And many gardens he had. 7ஆம் வசனம், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் நான் சம்பாதித்தேன். Verse 7, I got me servants and maidens. வெள்ளி, பொன், இன்பமான வாத்தியங்கள் எல்லாம் சம்பாதித்ததாக 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். And in verse 8 we read about peculiar treasures of kings and provinces. 2ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம், என்னை பார்க்கிலும் சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? Second chapter verse 25, for who can eat or who can else hasten hereunto? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? Or who can hasten hereunto more than I? எல்லாவற்றையும் சம்பாதித்தவன் என்ன சொல்லுகிறான்? And after he has been 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதை எல்லாவற்றையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன். And chapter 2 verse 11, I looked all the works. 2:11, இதோ எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. And all was vanity and vexation of spirit. சூரியனுக்கு கீழே பலனொன்றும் இல்லை. And there was no profit under the sun. தனக்காக அனைத்தையும் சம்பாதித்தவன் அதை பார்த்து மாயை மாயை என்று சொல்லுகிறான். And he increased everything for himself and he said vanity vanity. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவன் சம்பாதித்ததெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. And what he got was nothing for himself. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீடனாகிய யூதாசின் சம்பாதியத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். And Acts chapter 1 verse 18, the Spirit of God has written about the getting of Judas Iscariot. அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தானாம். And he purchased the field with the reward of iniquity. அவன் தலைகீழாக விழுந்து அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போய்விட்டது. And falling headlong he burst asunder in the midst, all his bowels gushed out. 30 வெள்ளி காசுக்கு குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள். For 30 silver pieces they got the field of the blood. தன்னுடைய இரட்சகரை காட்டி கொடுத்து அவனும் ஏதோ ஒன்றை வாங்கி போட்டு விட்டு தான் போனான். He betrayed the Savior and he got something and went. அது அந்நியரை அடக்கம் செய்வதற்கான நிலமாக இருந்தது. And it was a field which we after buried the strangers. அவசரத்தில் அவன் சம்பாதித்த 30 வெள்ளி காசை எரிந்து விடுவதற்காக தான் அவனுக்கு நேரம் இருந்தது. With the haste he had the time to throw away the silver pieces. ஒரு பைசாவும் கூட அவனால் செலவழிக்க முடியாமல் And one paisa போய்விட்டது. also he cannot spend. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி பலரும் தவறாக சம்பாதித்து நஷ்டத்தையே அடைகிறார்கள். And they are yielding it many field and they are sworn. அதற்காக சம்பாதிக்க கூடாது என்பதல்ல என்ற அர்த்தம். And it is not getting that we should not eat. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் சில காரியங்களை சம்பாதித்து போஷிக்கத்தான் வேண்டும், குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். And for the earthly thing we have to nourish our family, we have to get something for that. ஆனால் வாழ்நாள் முழுவதுமாகவே அதற்காகவே நீ செலவழித்தால் உன்னை போல ஒரு பரிதாபமான மனிதன் வேற யாரும் இல்லை என்பதை நீ விளங்கிக் கொள்ள And வேண்டும். you should understand, no man like you, that you can live for your family and you can inherit for it. சிலர் சம்பாதிக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறார்கள், தாங்களும் அனுபவிக்கிறதில்லை, பிறருக்கும் அது உபயோகம் இல்லாமல் போய்விடுகிறது. Some get it and save it, but there is no use for him, themselves and for others. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். Now God is giving an occasion. இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? And what Jacob says now, என் வீட்டுக்காக நான் எப்போது சம்பாதிப்பது? and it was time to come, when shall I open for கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இனி என் குடும்பத்திற்காக நான் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. And now when shall I provide for my own house also? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதித்தல் என்றால் அந்த அர்த்தம் என்ன? and what is the meaning that I shall provide for my own house too? ஏனென்றால் இந்த சம்பாதித்தை வைத்துக் கொண்டுதான் அவன் கானான் தேசத்திற்கு போக வேண்டியவனாய் இருக்கிறான். And because of this getting he have to go to the Canaan. 31ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் படித்தால் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளலாம். Chapter 31 verse 17 and 18 we can understand this truth. படியுங்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். கானான் தேசத்தில் இருக்கிற தகப்பனிடத்தில் அவன் போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். And we read here he is going to his father who is in the land of Canaan. அவன் பதான் அராமிலே தனக்காக சம்பாதித்த பொருட்களை எடுத்துக்கொண்டான். And he was getting the things which he had got from Padan Aram. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவன் கானான் தேசத்துக்கு போகிறான். And taking everything he is getting to the land of Canaan. தன் தகப்பனை காணும்படி போகிறான். And to see his father is going. இந்த யாக்கோபின்
வாழ்க்கைதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட பிரியமானவர்களே. And this Jacob's life is our life too, beloved. நாமும் இந்த உலகமாகிய லாபானின் வீட்டுக்குள் தான் வாழ்ந்து வருகிறோம். And we are living in the Laban's house, which is called the world. எத்தனையோ வருடங்கள் லாபானின் ஆடுகளை மேய்த்து லாபானுக்காகவே வாழ்ந்து விட்டோம். Many years we have spent our lives for grazing the sheep of Laban. ஆனால் இப்பொழுதோ நேரம் வந்து விட்டது. But now the time has come. இப்பொழுது எந்த நேரம் வந்திருக்கிறது? And what time has now come? நீ உனக்காக சம்பாதித்து அதை எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திற்கு உன் தகப்பனிடத்திலே போக வேண்டும். And it is the time to carry all your goods to Isaac your father. கானான் தேசம் என்று சொல்லுகிறது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய வாசஸ்தலமாய் இருக்கிறது. And the land of Canaan shows the eternal habitation which God has kept you. அதான் புதிய எருசலேம், அதான் சீயோன். And it is New Jerusalem and Zion. அதுதான் கானான் தேசம். And this is the land of Canaan. அங்கேதான் நம்முடைய பிதா இருக்கிறார். And there is our father is. நாம் நம்முடைய பிதாவிடத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. And it is the time we have to go to our father. காலங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே சுருங்கிக் கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். When we look at the times, it is all becoming shorter. ஒரு காலத்தில் இந்த உலக வாழ்க்கை மிகவும் நன்றாக ரம்மியமாக இருக்கும் என்று நினைத்தவர்கள் இப்போது பயத்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Once upon a time, who thought that the worldly life will be very joyous, they are living in terror and fear. ஏனென்றால் இன்னும் என்ன சம்பவிக்க போகுமோ தெரியவில்லை. சீக்கிரத்தில் இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தத்தான் ஆகும். They do not know what will happen. Soon the worldly life will become to an end. எனவே நாம் சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதித்துக் கொண்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிதாவிடத்தில் நம்முடைய கானான் தேசத்தை நோக்கி நாம் போகத்தான் வேண்டும். So we have to gather all the goods and we have to go to our father in the land of Canaan. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது மெய்யான உண்மை சத்தியத்திற்கு வருவோம். And let us come to the true meaning. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவ பிள்ளை என்னத்தை தான் சம்பாதிக்க வேண்டும்? One child of God, what he should gather. வேதத்தில் சில குறிப்புகளின் அடிப்படையில் சில சத்தியங்களை தியானிக்கலாம். Some points in the Bible we shall meditate the truths. முதலாம் ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். First Kings chapter 20 verse 27 we read a thing there. படிங்க. இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். And we read about what the children of Israel did here. பெனாதாத் என்ற சீரிய ராஜாவோடு அவனுக்கு ஒரு யுத்தம் இருந்தது. And there was a battle with the king Ben-Hadad. அந்த சீரிய ராஜா மகா பெரிய சேனையோடு கூட வந்திருக்கிறான். And the small king was king with a great host. இப்போது இஸ்ரவேல் புத்திரர் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டார்களாம். And the children of Israel were all numbered and they were all present. தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே போய் நின்றார்கள். And they got all the present and went against them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கும் ஆவிக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Today spiritual battle is going on. ஒவ்வொரு முறையும் சீரிய ராணுவம் வருகிறது போல பலவிதமான போராட்டங்கள் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிறது. Each and every time like the Syrian army, every problem is coming to the people of God. நாமோ ஒரு ஆட்டு மந்தைகளை போல ஒரு கூட்ட விசுவாசிகளும் ஒரு கூட்ட ஊழியர்களுமாய் ஒரு சிறிய மந்தையாக நாம் இருக்கிறோம். Like 2 little flocks of the kids, we servants of God and the believers are there. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேசம் சீரியர்களால் நிறைந்திருக்கிறது. And the Syrians filled the country. பொல்லாத வல்லமைகள் அசுத்த ஆவியினாலே தேசம் நிறைந்து கொண்டிருக்கிறது. Wicked powers and evil spirit the country is filled with. ஆனால் நாமோ தேவையானதை சம்பாதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And but we have to gather something for us. ஒரு யுத்த களத்தில் ஒரு தேவ பிள்ளை என்னத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும்? And in the battlefield what a child of God should present. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் எழுதுகிறார். And the spirit of God in Ephesians chapter 6:11 says, put on the whole armor of God that ye may able to stand against the மாம்சத்தோடும் wiles of the devil. இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய யுத்தம். And there is no, we wrestle not against the flesh and blood. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வல்லமைகளோடு நாம் யுத்தம் பண்ணுகிறோம். But against principalities, against powers, against the rules of darkness, against spiritual wickedness. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நாம் யுத்தம் பண்ணுகிறோம். And we are warring against the spiritual wickedness in high places.
places. எனவே இதற்காக ஒரு தேவ பிள்ளை அவன் சம்பாதிக்க வேண்டிய யுத்த தளவாடங்கள் ஆயுதங்கள் என்ன? And so a child of God, what the weapons of the warfare you have to உலக நாடுகளை பார்த்தால் when we look at the countries in the world, வருடாந்திர செலவுகளிலே ஒரு பெரிய தொகையை யுத்தத்திற்காக யுத்த ஆயுதங்களுக்காக செலவிடுவதை நாம் பார்க்கிறோம். for the early spending they are spending some more amounts in the battle. ஒரு தேவ பிள்ளையும் கூட சர்வாயுத வர்க்கங்களை அவன் சம்பாதிக்க வேண்டும். A child of God should also get these weapons. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நிறைய காரியங்களை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். And the Spirit of God is writing many things. சத்தியம் என்னும் கச்சையை உங்களுடைய அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். And you have to guard on this spiritual gospel. நீதி என்ற மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். And you have to put on the breastplate of righteousness. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சையை தரித்துக் கொள்ளுங்கள். And your feet shod with the preparation of the gospel of peace. பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆசனங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Above all, taking the shield of faith wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொள்ளுங்கள். And take the helmet of salvation. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். The sword of the Spirit, which is the word of God. பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். And those who do not have the sword, let him get the sword. எனவே உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஏற்ற காரியத்தை இந்த நாட்களிலே நீ சம்பாதிப்பாயாக. And you have to get the things for the spiritual things for battle. பொல்லாத வல்லமைகள் வரும் பொழுது நீ உன்னால் நிற்க கூடுமா? When wicked powers come, are you able to stand? ஆவிக்குரிய வர்க்கங்களை ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை நீ வைத்திருக்கிறாயா? Are you keeping the spiritual weapons with you? எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே வெறுமையாகவே நாம் நின்று விடுகிறோம். And many occasions we are standing empty. ஒரு வசனத்தை எடுத்து போராட பலவீனராய் நாம் இருக்கிறோம். And we are weakened to take the word of God. முழங்காலில் நிற்க கூடாமல் போகிறோம். And we cannot be able to stand on the knees. விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள கூடாமல் இருக்கிறோம். We cannot renew our faith. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? The Spirit of God says, நீ உனக்காக சம்பாதிக்க வேண்டிய யுத்த தளவாடங்களை சீக்கிரமாய் சம்பாதித்துக்கொள். very soon you have to get the spiritual armor of the Lord. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சாத்தானின் தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். Each child of God should resist against the powers of evil. உனக்காக வேற யாரோ ஜெயிப்பார்கள் என்று நீ நினைக்காதே. And you should not think some will overcome you. உனக்காக நீயே யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. And you have to put battle for you yourself. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. எனவே இங்கே நாம் முதலாவது யுத்த ஆயுதங்களை பார்க்கிறோம். So we are reading about the weapons of warfare. ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்காக அவன் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And a child of God should always be prepared for the battle of spirituality. முதலாம் நாளாகமத்திலே படிக்கும் பொழுது When we read in First Chronicles 22 அதிகாரத்தின் 3-4 வசனங்கள். chapter 22 verse 3 and 4. தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணைகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். இங்கு நாம் என்ன படிக்கிறோம்? And what we read here, தேவனுடைய ஆலயத்திற்காக தாவீது சம்பாதித்த விஷயங்களை பார்க்கிறோம். and the things which David got for the temple of God. தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தை. And David had the mind to build the temple of God. அவன் தெய்வத்தையும் அவருடைய ஆலயத்தையும் அவன் நேசித்தான். And he loved the temple of God and God. இங்கு நாம் என்ன படிக்கிறோம்? And what we read here, வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பை சம்பாதித்தான். for the nails of the doors of the temple of God, he got everything. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. நிறுத்த முடியாத வெண்கலம், And the brazen which cannot be weighed, எண்ணில்லாத கேதுரு மரங்கள். and the cedar trees. சுருக்கமாக 3 காரியங்கள் இங்கே பார்க்கிறோம். For nutshell we see 3 things here. அருமையான தேவ பிள்ளையே, இது எல்லாவற்றையும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே சம்பாதித்து வைத்தான். Beloved child of God, when he was alive, he got everything for இரும்பு that. உறுதியை காண்பிக்கிறது. And iron shows strong. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவன் உறுதியாகவே இருக்க வேண்டும். A child of God should be strong in his faith and belief. இந்த இரும்பை கொண்டு அத்தனையோ காரியங்கள் தேவாலயத்தில் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். With this iron many things were done in the temple of God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆலயமாக நாம் மாற வேண்டுமானால் நமக்கும் கூட அதிகமாக இந்த இரும்பு தேவையாயிருக்கிறது. In our lives to be changed as a temple of God, this iron should be needed. அந்த அர்த்தம் என்ன? And what is the meaning of this? உறுதியுள்ள மனுஷர்களாக நாம் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். And God desires that we want to be changed to be a strong person. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறோம். Many circumstances we come to a position where there is no strongness in தேவ ourselves. சமூகத்துக்கு வரும்பொழுது உற்சாகமா இருக்கிறோம். When we come to the presence of God, we are cheerful. வீடுகளுக்கு போகும்பொழுது பலகீனப்பட்டு போகிறோம். When we
go to the house, we become சோதனை weakened. வேளைகளிலே தளர்ந்து போகிறோம். Amidst of trials, we become ஏனென்றால் நாம் இன்னும் இந்த தேவாலயத்துக்கு ஏற்ற இரும்பை சம்பாதிக்காமல் இருக்கிறோம். because we do not get the iron for the temple of எத்தனை God. பேர் உறுதியுள்ள ஆத்துமக்களாக இருக்கிறீர்கள்? How many are strong souls? இனி வருகிற காலம் மகா பொல்லாத காலமாய் The இருக்கிறது. coming forth time is a wicked time for us. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. And the doors of gospel are shut down. பயங்கரமான போராட்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. Great struggles and trials are coming. எனவே அதிகமான இரும்பை சம்பாதியுங்கள். So we have to gather together the great irons. எப்படி உறுதியாக இந்த வாழ்க்கையை வாழ்வது? And how can we live a strong life? ஸ்திரமாக இருப்பது எப்படி? How can we living an established life? அசையாமல் இருப்பது எப்படி? How can we living a life of shaken? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தை சம்பாதித்தான். And he got the things which was brazen, which was not வெண்கலம் made. கிருபைக்கு நிழலாக And சொல்லப்பட்டிருக்கிறது. the brass shows about the grace. இந்த வெண்கலத்தை நாம் ஏராளமாய் சம்பாதிக்க வேண்டும். And we have to get brass with a large அதிகமான amount. கிருபையை சம்பாதியுங்கள். We have to get great grace. அவர் ஏராளம் கிருபை கொடுக்கிறாரே. And God is giving great grace for அவர் us. கிருபையிலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். And he is rich in grace. சிலர் பெற்ற கிருபையை இழந்து விடுகிறார்கள். And some loses their what God ஆண்டவருக்கு grace, what மகிமை God. உண்டாகட்டும். Glory be to God. வீணான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். Those who follow vain vanities, they will forsake the grace of God. தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். God is pouring his grace immeasurably upon us. இந்த கிருபையை நாம் வீணாக்கி விடக்கூடாது. And we shall not waste this grace. எங்கே மனத்தாழ்மை உண்டோ அங்கே கிருபை இருக்கும். Where there is humility of mind, there is grace. தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். And God is giving grace to the humble. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும். Where there is praise, there is grace. எனவேதான் பிரியமானவர்களே, ஏராளம் வெண்கலத்தை சம்பாதியுங்கள். So beloved, get on to the brace. தேவ ஆலயமாய் மாற வேண்டுமானால் ஏராளம் கிருபை நமக்கு தேவை. If you want to become the temple of God, many graces needed for நாம் us. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாதே. We are not under the law but under the grace, so sin cannot overcome us. பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகுகிறது. Where the sin abounds, grace abounds தேவ more. பிள்ளையே, கிருபையை சம்பாதித்துக்கள். Beloved, get on to the grace. துதியின் சத்தத்தை உயர்த்து. And lift your voice of praise. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவதாக அவன் என்னத்தை சம்பாதித்தானா? And thirdly, what he has got. கேதுரு மரங்களை And the சம்பாதித்தான். cedar trees. நீதிமான்கள் தான் கேதுருக்கு ஒப்பாக And the சொல்லப்பட்டிருக்கிறார்கள். righteous are compared to cedar trees. அவர்கள் தான் பனைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். And they are likened to palm trees. கேதுரு மரங்களுக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. They are also compared unto cedar trees. நீதிமான்கள் பனையை போல் செழித்து லீபனோனின் கேதுருவை போல் The வளருகிறார்கள். righteous shall flourish like the cedar tree, and they will be like a palm tree also. அவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். And they can be planted in the temple of God. ஒரு தேவனுடைய பிள்ளை லீபனோனின் கேதுருவை போல வளர A வேண்டும். child of God should grow as the cedars of Lebanon. லீபனோன் பரிசுத்தத்துக்கு நிழலாக இருக்கிறது. And Lebanon is compared to holiness. கேதுரு நீதிக்கு நிழலாக And சொல்லப்பட்டிருக்கிறது. cedar is a shadow of righteousness. பரிசுத்தமும் நீதியும் புதிய சிருஷ்டியின் இரண்டு அனுபவங்கள். And the righteousness and holiness is a two aspect of மெய்யான creation. நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. And you are put on the new man which was born with holiness and ஆண்டவருக்கு மகிமை glory உண்டாகட்டும். be to God. எல்லா கேதுரு மரங்களை சம்பாதியுங்கள். And you have to get on the cedar trees. நீதியுள்ள வாழ்க்கை எங்கே? And where is the righteous life? இந்த அநீதி உள்ள பூமியிலே நீதியான வாழ்க்கை எப்படி செய்யலாம்? And how can we do a righteous life in the unrighteous world? சிலர் அநேகர் அநீதியான காரியங்களிலே தலையிட்டுக் கொள்ளுகிறார்கள். And many are putting their head into unrighteous things. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்திரு. Child of God, fear God. அநீதியான காரியங்களிலே தலையிடாதே. And do not put your head on the அது unrighteous உன்னுடைய thing. இருதயத்தை வாதிக்கும். And it will give a plague to your heart. கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்வாயாக. Fear God and do righteousness. கேதுரு மரங்களை சம்பாதித்து வை. And get on to the cedar trees. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு நீதி இருக்கட்டும். And let your family be of உன்னுடைய righteousness. தொழிலிலே ஒரு நீதி இருக்கட்டும். And let there be righteousness in your work உன்னுடைய spot. ஊழியத்தின் பகுதியிலே நீதி இருக்கட்டும். Let righteousness be in your நிறைய ministry. கேதுரு மரங்களை சவதரித்து வை. And you have to get on to the cedar trees more. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. நீதிதான் நமக்கு தேவையா இருக்கிறது. And it is essential of righteousness for us. தாவீது தேவ ஆலயத்தை நேசித்து இவைகள் எல்லாம் சம்பாதித்துக் கொண்டே இருந்தான். David loved the temple of God and got on to these things. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவது விஷயமாக நாம் படிக்கும் பொழுது Thirdly, when we read about நீதிமொழிகள் 6 அதிகாரத்தின் 6 முதல் 8 மட்டுமுள்ள வசனங்கள். Proverbs chapter 6 verse 6 to 8. சோம்பேறி, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும்
கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 30ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம் கூட படிங்களேன். 30 verse 25. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். இங்கே ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பை குறித்து படிக்கிறோம். And we read about the ants which prepare their meat. சோம்பேறி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போய் எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து அதன் ஞானத்தை கற்றுக்கொள். Go to the ant, thou sluggard, consider our ways and be wise. இங்கே அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம் என்ன? And what the wisdom we learn about கோடை here. காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். And it will gather meat for the summer. ஒரு தேவ பிள்ளை அவனுக்கு ஒரு ஞானம் இருக்குமானால் அவன் இதைத்தான் செய்வான். And if a child of God have a wisdom, he will do these things. கோடை காலம் என்று சொல்லுகிற காலம் உண்டு, அறுப்பு காலம் என்ற காலம் உண்டு. இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை சம்பாதிக்க வேண்டியதை சம்பாதிக்க வேண்டும். And there is a period called summer, and there is a period of hours. We have to do what we have to do at the time. ஆகாரத்தை சம்பாதித்து வை. And we have to prepare the meat for that time. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற ஆகாரம் என்ன? And in our spiritual life, what is our meat? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? And what the word of God says. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man cannot live by the bread, but every word that proceeds out of the mouth of God. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. Deuteronomy chapter 8 verse 3 says like that. தேவ பிள்ளைகளே, ஆகாரத்தை சம்பாதியுங்கள். Beloved people of God, gather your meat. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பலமான ஆகாரம் என்று ஆழமான உபதேசத்தை குறித்து பார்க்கிறோம். And Hebrews chapter 3, why we read about the strong meat, which is the doctrine. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பூமிக்குரிய ஆகாரத்தினால் மாத்திரமே அது கட்டப்படுவது இல்லை. This Christian life cannot be built up by the earthly meat. ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். And God has shown our spiritual meat. அதான் கொழுமையானவைகள். And it will be filled with அதான் fatness. பலமான ஆகாரம். And it will be a strong meat. ஆனால் வெகு சிலர் வெறும் பாலையே குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். And many are keeping the empty vessels with them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வெறும் பாலை மாத்திர குடிக்கிறவர்கள் குழந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. And some are drinking many milk, they will be a child. எனவே இந்த நாட்களிலே ஆகாரத்தை சேமித்து வையுங்கள். And you have to gather the meat this time. கர்த்தர் கொடுக்கிறதான உபதேசத்தை நீங்கள் சேமித்து வையுங்கள். And you have to gather the doctrine which God is giving unto you. சில சந்தர்ப்பங்களிலே நாம் நோட்டுகளிலே எழுதுகிறோம். Many குறிப்புகளை occasions we எழுதுகிறோம். write in the notes. அது நல்லதுதான். And it is good. நாம் எழுதும் பொழுது மனதிலே அது பதியும். And when we write, it will be in our minds. ஆனால் அதை காட்டிலும் சிறந்தது நம்முடைய மனதுக்குள்ளே சேகரித்து வைக்க வேண்டும். And it is more important that we have to gather in our minds. 7 வருடங்கள் பஞ்சகாலம் வரப்போகிறது என்று பார்வோனுக்கு சொல்லப்பட்டது. When it was told that Pharaoh that there was 7 years famine. ஆனால் அதற்கு முன்பாக அவன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய செழிப்பை கர்த்தர் கொடுத்தார். Before that, God has given a prosperity to gather his meat. யோசேப்பின் மூலமாய் அவன் திரளான தானியங்களை சேர்த்து வைத்தார். Through Joseph, he gathered many wheats for them. எங்கே பார்த்தாலும் யோசேப்பின் களஞ்சியங்கள் இருந்தது. And there was galleries of Joseph wherever they were. பஞ்சமுள்ள வருஷம் வந்துவிட்டது. And there was a year of famine. அப்பத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. And not a famine of bread. ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. Not the famine of bread. வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. There will be a famine period where we do not get the word of God. அருமையான தேவ பிள்ளையே, Beloved people of God, சத்தியத்தை இந்த காதுகளில் கேட்க கூடாத ஒரு கொடிய பஞ்சகாலம் வரப்போகிறது. there will be a worse famine time where you cannot hear the word of God by your எனவே ears. இரும்பை போல நீ சுறுசுறுப்பாய் இருப்பாயாக. So like the ant, you can be active. ஆகாரத்தை சேமித்து வை. And you have to gather the meat. கர்த்தர் கொடுக்கிற உபதேசங்களை மனதிலே பக்குவப்படுத்து. And you have to put in the mind the doctrines given by God. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. சோம்பேறிகள் என்ன செய்வார்களா? And what the sluggards will do. குளிருகிறது என்று சொல்லி உழப் போக மாட்டார்களா? And they will not go for the plowing, they will. அவர்களுக்கு அறுப்பு காலத்தில் கூட ஒன்றுமே கிடைக்காதா? And in the time of harvest, they will not get anything. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே வசனத்தை படியுங்கள். So you read the word of வேத God. தியானம் உனக்குள் இருக்கட்டும். And let the meditation of the word of God be in ஆண்டவருடைய you. சத்தியங்களை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். And keep the verses, ஒரு truth of காலம் God. ஒரு நாள் பஞ்சகாலம் ஆரம்பமாகும். And one day a famine time will. ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து பார்வோன் இடத்திலே கேட்கிறார்கள். And the people came to Pharaoh and asked, பார்வோனே, எங்களுக்கு ஆகாரம் தாரும். Pharaoh, give us the
food. பார்வோன் என்ன சொல்லுகிறான்? And what the Pharaoh is ஏன் saying, என்னிடத்தில் வருகிறீர்கள்? why you are coming unto me? எல்லாரும் யோசேப்பிடத்தில் போங்கள். And you all go unto Joseph. தேவ பிள்ளையே, உண்ட குடும்பத்தில் நீ ஒரு யோசேப்பாயிரு. Child of God, you be Joseph in your உன்னுடைய family. மனதில் கண்டதை சேர்த்து வைக்காதே. And you shall not carry the punishment in your சில mind. குப்பைகள் எல்லாம் சேர்த்து வைப்பார்கள். And they will gather dust in their உன்னுடைய hearts. மனதில் இருக்கிறது என்ன? And what is in your mind? சத்தியத்தை மனதிலே சேர்த்து வை. And you have to gather truth in your mind. வசனங்களை நீ சேர்த்து வை. And you have to gather truth, word of God. ஆகாரத்தை சம்பாதியுங்கள். And you have to gather the meat. கர்த்தருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. வெளிப்படுத்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது When we read in Proverbs chapter 4, 7ஆம் வசனத்தில் மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம். verse 7, we read another thing. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஒரு தேவ பிள்ளை சம்பாதிக்க வேண்டிய மற்றொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And we read about another thing a child of God should gather. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதித்துக்கொள். And with all get understanding without any principal thing. அது எங்க போய் கிடைக்கும்? And where it can get it. அது கடையில போய் வாங்க முடியுமா? And you cannot buy in the shops. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஞானமே முக்கியம். And wisdom is the principal ஞானத்தை thing. சம்பாதி. Therefore get அதை wisdom. மேன்மைப்படுத்து. And you shall exalt it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவ பிள்ளைகளே, Beloved people of God. ஆண்டவருடைய வசனம் ஞானத்தை சம்பாதிக்கும்படி சொல்லுகிறது. And the word of God says, therefore get wisdom. ஆண்டவருடைய இந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் தான் நாம் சம்பாதிக்க வேண்டும். And from God alone you can get wisdom. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே அவன் கேட்க வேண்டும். If any man lack in wisdom, he have to ask to the Lord who can give a perfect thing. புறாக்களை போல கபடம் இல்லாமல் இருங்கள். And you have to be guileless like dove. பாம்புகளை போல ஞானம் உள்ளவர்களாய் And இருங்கள். you have to be wisdom with us snakes. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இந்த கடைசி காலத்தில் ஒரு ஞானம் நமக்கு அவசியம். And at the last time we have to need our wisdom. யாக்கோபு அப்போஸ்தலன் இரண்டு விதமான ஞானத்தை குறித்து பேசுகிறார். And James the apostle speaks about two kinds of ஒன்று wisdom. பேய்த்தனத்திற்கு அடுத்ததான ஞானம். And one is the devilish wisdom. இன்னொன்று பரலோக ஞானமாயிருக்கிற. And secondly is the heavenly wisdom. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நாட்களில் எத்தகையான ஞானத்தை நீ சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய்? And this time what kind of wisdom you are getting? பேய்த்தனமான ஞானம் என்ன சொல்லுகிறது? And what the devilish wisdom speaks? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை படியுங்கள். James chapter 3 verse 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இது ஒரு ஞானம்தான். And this is also a wisdom. 14ஆம் வசனம், இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். Verse 14, having bitter envying strife in your hearts. அவர்களுக்குள் விரோதங்கள் இருக்கிறது. And they have a bitter envying strife. இப்படிப்பட்ட ஞானம் பேய்த்தனமான ஞானம். And this wisdom is of devilish. கர்த்தருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு. For where envying and striving is there is confusion and every evil work. 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Verse 17, we read about the wisdom from heaven. அந்த ஞானம் சுத்தமான ஞானம். And first it is pure. அது சமாதானம் அதிலே இருக்கும். And peace is there. அதிலே சாந்தம் இருக்கும். And the gentle is there. அதிலே இணக்கம் இருக்கும். And there will be easy to be அதிலே infiltrated. இரக்கம் இருக்கும். And it will be full of mercy. அதிலே நற்கனிகளால் And நிறைந்திருக்கும். it will be filled with good fruits. அங்கே பட்சபாதம் இல்லாமல் And there will be இருக்கும். no partiality. அங்கே அது மாயமில்லாது And இருக்கும். without hypocrisy. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவ பிள்ளை இந்த ஞானத்தை தான் சம்பாதிக்க வேண்டும். One child of God should get this wisdom. என்னுடைய தாசன் ஞானமாய் நடப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். My servant shall walk wisdom. We see about Jesus என் Christ. மகனே, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் தெய்வீக ஞானத்தை சம்பாதித்துக்கொள். My son, get wisdom. We have therefore get wisdom. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவ பிள்ளையே, அதற்காக தான் கர்த்தர் கொஞ்ச நாட்களில் நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். Beloved child of God, for that God has added times for us. கர்த்தாவே, எனக்கு தேவையான ஞானத்தை தாரும். God, give me the wisdom which I need. அனுதினமும் நான் எப்படி இந்த ஓட்டத்தை ஓடுவது? Daily I have to run this race. அருமையான தேவ பிள்ளையே, ஞானிகளுக்கு அவர் மெய் ஞானத்தை கொடுக்கிறார். Beloved child of God, He is giving unto the wisdom unto the எனவே ஞானத்தை கேட்டு ஆண்டவரிடத்திலே வாங்குங்கள். So you have to ask wisdom from the Lord and you have to come to Him. ஞானத்தை சம்பாதியுங்கள். So you have to get wisdom. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When we come to Proverbs chapter 31, 16ஆம் வசனத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய மற்றொரு பகுதியை குறித்து படிக்கிறோம். verse 16, the other thing which we have to get. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள்,
தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? And what we read here, இங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து, குணசாலியான ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். and we read about a virtuous woman here. அவள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். And she considered the field and buyeth it. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். With the fruit of her hand she planted the vineyard. வயல் திராட்சை தோட்டம் தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. And the field and the vineyard shows about the church நாம் of God. கர்த்தருடைய சபையிலே குணசாலியான ஸ்திரீகளைப் போல் இருக்க In வேண்டும். the church of God we should be found as a virtuous ஒரு woman. வயலை விசாரித்து அதை வாங்க வேண்டும். And she considered a field and buyeth ஒரு it. திராட்சை தோட்டத்தை நாட்ட வேண்டும். And we have to plant a vineyard. அதான் நாம் சம்பாதிக்க வேண்டிய மற்றொரு பகுதியாக இருக்கிறது. And it is the other thing which we have to get. இது ஒரு அர்த்தத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. On the other meaning it is gaining souls. அருமையான தேவ பிள்ளைகளே, Beloved child of God, அதுதான் கைகளின் சம்பாத்தியம். and it is a fruit of the hands. கைகளின் சம்பாத்தியம். And it is the fruit of our hands. அநேகர் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுவாக இருக்கிறது. And today we have to do these things. ஒரு வயலை விசாரித்து அதை போய் ஆண்டவருக்காக நீ வாங்கு. And we have to consider field and buy for the Lord. திராட்சை தோட்டங்களை சம்பாதித்துக்கொள். And we have to get the vineyards. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது மாத்திரமல்ல, Not only gaining the souls, கர்த்தருடைய சபைக்காக பிரயாசப்படுகிறதையும் காண்பிக்கிறது. for the church of God we have to take efforts. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சில விசுவாசிகளுக்கு அப்படி நல்ல வெளிப்படுத்தல் இருக்கும். Some believers have this good revelation. அவர்கள் நல்ல ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறார்கள். And they are gaining souls. கர்த்தருடைய சபைகளுக்காக பிரயாசப்படுகிறார்கள். For the church of God they are taking efforts. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி பிரயாசப்படுகிறார்கள். For the name of the God to be glorified they are making ஒரு efforts. காலத்திலே கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட குடும்பங்கள் தான் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறார்கள். Once they work for the ministry of God they are being blessed by God. அவர்கள் தான் நீதிமான்களுடைய சந்ததிகள். And they are the generation of the righteousness. அப்பத்துக்கு அவர்கள் இறந்து திரிய மாட்டார்கள். And they will not loiter around for நீ bread. எண்ணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். And what you are getting for. போய் ஒரு வயலை வாங்கு. And you consider a field. போய் ஒரு திராட்சை தோட்டத்தை நடு. And you have to plant a vineyard. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படுங்கள். For the ministry of God you should take efforts. ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். And you have to gain souls. விசுவாச வீடுகளை கட்டி எழுப்புங்கள். And you should build faith homes. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையட்டும். The ministry of God, the kingdom of God should be large. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவைகள்தான் ஒரு நாள் பிரியமானவர்களே கணக்கில் வந்து சேரும். And it will come at your account on time. நீ ஆண்டவருக்காக எண்ணத்தை செய்தாய். And what you have done for the Lord. உன்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது? And how was your gathering and getting. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved child of God. இந்த நாட்களிலே நாம் அதை மறந்து போக கூடாது. And this time you should not forget it. ஒரு சகோதரர் தாங்கள் இங்கிருந்து அவங்க சென்னையில குடியிருக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய ஊரை பத்தி அடிக்கடி சொல்லுவார்கள். One brother who is residing in Chennai, he will tell about his family often. நாங்கள் இந்த ஊர்ல சேர்ந்தவர்கள். And we belong to this place. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் எனக்கு இந்த ஊர்லாம் புதுசு ஒண்ணும் தெரியாது. And this place is new to me. I do not know ஆனா அங்க anything. ரொம்ப வசதியோடு அநேக வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And with all luxurious they were living. நான் அவங்களுடைய விசுவாச விட்டு போய் பார்க்க போனால் When I went to go to their home, எப்ப தலையில இழுந்து விடும் தெரியாது. எப்ப தலையில விழும் தெரியாது. I do not know when it will fall on my head. எத்தனையோ வருடங்களாக அவர்கள் எங்களோடு பழகி இருக்கிறார்கள். Many years they were linked with me. நான் உடனே போன் எடுத்தேன். I immediately called நீங்க them. உங்க ஊருன்னு சொல்லிட்டு கிடக்குறீங்களே, உங்க ஊர் ஃபெய்த் ஹோம் போய் பாத்தீங்களா? And you are saying my place. Did you look at the faith home there? இடிந்து விழும் தெரியாத கிடக்கையா உங்க ஊர்ல? Brother, I do not know when it will fall on our heads. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்று வீட்டின் மேல் வீட்டை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are building upon houses. God has blessed you. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, நிலத்தை ஒரு வயலை வாங்குகிறார். and you have to buy a land. திராட்சை தோட்டத்தை நடுகிறாள். And you are planting a vineyard. அதுதான் உண்மையான சம்பாத்தியம். And this is the true getting or gathering. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் போய் நிற்க போகிறார். And you are going to stand before the Lord one நீ day. எந்தக்காக லாபானுக்காக ஏன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய்? And why are you yearning for Laban? உனக்காக நீ சம்பாதிப்பது எப்படி? And when you are going to yearn for இன்றைக்கு yourself. ஆண்டவர் இந்த சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்திக் And God கொடுக்கிறார். is revealing this truth today for you. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. இவள் வயலையும் திராட்சை தோட்டத்தையும் வாங்குகிறாள். And she is buying the fruit. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 25. வேறு தாளந்துகளை சம்பாதித்த
ஒரு எஜமானின் ஊழியர்களை குறித்து நாம் படிக்கிறோம். And we read about a servant who earned the talents. 25ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது 25 verse 13 when we read. அங்கே பரலோக ராஜ்யம் 14லிருந்து படித்தால் When we பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக When we சொல்லப்பட்டிருக்கிறது. read from verse 14, for the kingdom of heaven is a man traveling into a far country, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்தான், who called his own servants தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தான். and delivered unto them his goods. அவன் நம்முடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்தும் 2 தாலந்தும் 1 தாலந்துமாக பிரித்து கொடுத்தான். And unto one he gave 5 talents, to another 2, to another 16ஆம் 1. வசனத்தை படிங்கள். verse 16. Verse 16. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இங்கே தாலந்துகளை சம்பாதிக்கிறதை குறித்து நாம் படிக்கிறோம். And we read about earning talents. 5 தாலந்துகளையும் 2 தாலந்துகளை வாங்கினவன் வேறே போய் தாலந்துகளை சம்பாதித்தான். And the man who get 5 talents and 2 talents, he traded and got another talent. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த 5 2 தாலந்துகளை வைத்து அவர்கள் வியாபாரம் பண்ணினார்கள். And he traded with the 5 and 2 talents God gave them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எங்களுடைய தகப்பனார் இந்த விசுவாச வீட்டுக்கு ஆரம்பத்திலே வந்த பொழுது When my father came to this faith home in the beginning, அவர்கள் இந்து மார்க்கம் ஆண்டவரை மெய்தேவனை பற்றி தெரியாது. and they did not know about the true God, they were Hindus. ஆரம்பத்திலே அந்த பழைய பாஸ்டர்மார்கள் இந்த ஜனங்களை எப்படி விசாரித்தார்கள் என்று அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I heard that in the beginning how the old pastors visited the people there. ஒரு சிறிய ஒரு தொகையை கொடுத்து ஒரு சிறிய பிசினஸ் செய்யும்படியாக சொன்னார்களாம். They gave a small amount for a business. எங்க அப்பா டீனேஜா இருக்கும்போது அந்த காலத்துல When my father was teenage that கர்த்தருக்கு time. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முட்டைகளை வாங்கி விற்பது. Getting eggs and buying, selling it. இது அந்த நாட்களிலே அந்த பாஸ்டர்மார்கள் சொல்லிக் கொடுத்த பிசினஸ் சின்ன சின்ன காரியங்களை செய்து நீங்க பிழைச்சுக் கொள்ளுங்கள். And this was taught by the pastors that time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவர்கள் அதை வைத்து வியாபாரம் பண்ணினார்கள். And by keeping that they are business. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சம்பாதித்தார்கள். And he earned. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்தார்கள். For the glory of the Lord they lived. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை வைத்து நீ பிரயோஜனமாக இருக்க வேண்டும். And what God gives you, you should be useful for that. பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given you the treasure of the kingdom of heaven. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறார். God is giving each man each talent. சிலருக்கு நல்ல ஜெபிக்கிற தாளந்தா இருக்கும். And some will have the talent to pray. சிலருக்கு போதிக்கிற தாளந்துகளை கொடுக்கிறார். Some will have the talent to preach. சிலருக்கு பாடுகிற தாளந்துகளை Some கொடுக்கிறார். will have the talent to sing. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய திறமைக்கு தக்கதாக தான் கர்த்தர் கொடுக்கிறார். According to your ability, God is giving you a talent. இன்னொரு அர்த்தத்திலே அவன் நமக்கு ஆண்டவர் பகிர்ந்த கிருபையின் அளவுக்கு தக்கதாய் கொடுக்கிறார். On the other meaning, according to the grace, God is giving talents to man. தேவ பிள்ளையே, நீ அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்களிலே நீ நன்றாக வியாபாரம் பண்ண வேண்டும். Child of God, by keeping that you should trade. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இளம் வயதுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே நின்றுவிட்ட பொழுது When Jesus Christ, who was young, standing on the temple of God, அவருடைய தகப்பனார் போய் கேட்கிறார்கள், ஏன் எங்களோடு கூட வராமல் நின்று விட்டாய்? and his father is going and asking, why you are not coming with us? அவர் என்ன சொல்லுகிறார்? And what he is saying, என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமா? and I should not be in my father's business. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to ஆங்கில பாஷையிலே பிதாவின் வியாபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English term it is written as the business of the father. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Beloved child of God, God has given you talents. அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். God has given you anointing. ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். God has given you spiritual gifts. ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். And God has shared you ministries. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? By keeping that what you have to do, மனப்பூர்வமாக கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள். wholeheartedly, cheerfully you have முழு to serve God. இதயத்தோடு வியாபாரம் பண்ணுங்கள். Wholeheartedly you have to trade. இந்த வியாபாரத்தினால் அநேக தாளந்துகளை இன்னும் சம்பாதியுங்கள். And by this business you have to get many ஒரு talents. நாள் நமக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வரும். And you have to give debts for the dirt. அந்த எஜமான் நம்மை சந்திக்க And the வருவார். master will come to meet us. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? And what you are going to do that day. ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபை எனக்கு தந்தே. God, you have given me this நான் grace. இவைகள் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன். And I have earned many things for கர்த்தருக்கு that. மகிமை உண்டாகட்டும். Glory be to
God. ஆனால் ஒரு நபர் என்ன செய்தான்? And one person what he will அதை do, கொண்டு போய் நிலத்திலே புதைத்து வைத்தான். and he will dig in the earth and he will get புதைத்து it. வைத்து விட்டு போய் என்ன செய்கிறான்? And after digging what he will do, எஜமானை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். and he will make faults about the நீ master. கொடுமையான ஒரு மனிதன். And you are a ஒரு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர், And you are reaping where thou hast not sown, தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர். and gathering where thou hast not strawed. அதனாலே நான் உமக்கு பயந்து போனேன். So I was afraid, ஒரு நிலத்திலே புதைத்து வைத்தேன். and I went and hid the talent in the earth. வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது? And what the word of God says about சோம்பலும் him, பொல்லாத ஊழியக்காரனே, thou wicked and slothful servant, எனக்குரியதை நீ கொண்டு போய் காசுக்காரனிடத்திலே கொடுத்திருக்கலாம். and you have put us my money into the money lenders. நான் வரும்பொழுது வட்டியோடு வாங்கியிருப்பேன். When I come, I will get it by the debt. சகோதரிமார்கள் சொல்லுங்கள், இவனை கொண்டு போய் எங்க போட்டார்கள்? புதைத்து வைத்தவன் எங்கே போனான்? எங்க போனான் தெரியாது பாஸ்டர். எங்க போனான்? பாம்பேக்கா? சிஸ்டர் சொல்லுங்க, எங்க போனான்? புறம்பான இருள். சரி, புறம்பான இருள் யாருக்கு? பாவிக்கா பின்மாற்றக்காரனுக்கா? பனிஷ்மெண்ட் இடங்கள் 3 இருக்கு. டெம்பரலா பனிஷ்மெண்ட் பண்ற இடம் 3 இருக்கு. Temporarily there are 3 places for ஒன்று punishment. பாதாளம், One the hell, இரண்டாவது புறம்பான இருள், second the outer darkness, மூன்றாவது அகாத பாதாளம். and third bottomless pit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to ஒரு God. பாவி செத்து போனால் அவன் நியாய தீர்ப்புக்கு முன்னால போய் பாதாளத்துல இருந்து வேதனைப்படுகிறார். If a sinner dies before the judgment, he will be in the pit. ஐஸ்வரியவான் வேதனைப்பட்ட இடம் பாதாளம். And the rich man was suffer in the pit. ஆனால் அதைவிட கொஞ்சம் கடுமையான ஒரு இடம்தான் புறம்பான இருள். And there is a place called outer darkness. புறம்பான இருள் பாவிக்கு அல்ல, And the outer darkness is for not sinners. பின்மாற்றக்காரனுக்காக வைக்கப்பட்ட இடம். For the backsliders it was given அங்கே us. அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். There shall be weeping and gnashing of teeth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவது ஸ்டேஜ் தான் அகாத பாதாளம். And third is a bottomless pit. அதல்தான் வலு சர்ப்பம் போன்ற பொல்லாத ஆவிகளை அடைச்சு வச்சிருக்கிற இடம். And wicked spirits are kept there. தேவன் உனக்கு கொடுத்ததான தாளந்துகளை, And the talents which God has given you, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீ உபயோகப்படுத்தாமல் போனாய், if you do not use it for the glory of the Lord, நீ அதை புதைத்து போட்டாய். if you dig in the earth, அதனால்தான் சில வேளையில நான் கடுமையா சில வேளையில வார்த்தைகளை சொல்ல வேண்டி வரும். sometimes I have to preach with the crowd. தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், And தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. And you have to tell the புதைத்து prophecies. வைக்க வேண்டாம். You shall not dig it on the earth. வியாபாரம் பண்ணுங்கள். And you have to take a bit கர்த்தருடைய trade. வார்த்தையை சந்தோஷமா ஜனத்திற்கு சொல்லுங்கள். And you have to tell the word of God joyfully to the ஆண்டவருக்கு people. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படித்தான் நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. That's what we have to earn it. கர்த்தாவே, நீர் எனக்கு உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமைகளை பொக்கிஷத்தை தந்தீர். Lord, you have given the treasure and power of the kingdom of நீர் எனக்கு heaven. தந்த கிருபையின் அடிப்படையிலே நான் வியாபாரம் பண்ணினேன். According to the grace which you have given me, I have இப்போது traded. நான் 5 சம்பாதித்திருக்கிறேன். I have inherited 5 இப்போது things. வேற 2 சம்பாதித்திருக்கிறேன். 2 the talents I have earned. எஜமான் என்ன சொல்லுகிறார்? What the master says. நல்லது, well done, நல்லது. Well done. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be நீ to God. அப்படித்தான் செய்ய வேண்டும். And you have to do it so like நல்லது, that. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, Well done, good and faithful servant. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. And get into the joy of thy Lord. 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியாயிரு. And you shall be as of the 10. 2 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு. And you have to be lords among 2 cities. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். And there is another question. எப்போ இந்த பட்டணங்களுக்கு நம்ம அதிபதியா இருக்க போகிறோம்? And when we are going to become the ruler of தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. cities. தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ 10 சம்பாதிச்சிட்ட, எனவே என்ன செய்? எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியா இருக்க போகிறாய். And you shall be a ruler over 10 cities. 2 பட்டணங்களுக்கு நீ அதிபதியா இருக்க And போகிறாய். you shall be a ruler over 2 cities. எங்க போய் ஆண்டவர் அதிபதியா வைக்க போறார்? And where God is going to keep you as என்ன a ruler. நினைக்கிறீங்க அத பத்தி? What you think about this? யாரா சொல்லுங்களோ. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இந்த அனுபவங்கள் 1000 வருட அரசாட்சியில் தான் சாத்தியமாகும். This experience can be possible in the millennial reign. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு ஆள் உண்மையா கர்த்தரை சேவித்தால், If a man truly serves God, 10 பட்டணங்களுக்கு அவர் ஒரு கவர்னரா இருப்பார். and he shall be a governor for 10 எத்தனை cities. கவர்னர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ தெரியாது. We do not know how many governors are sitting கர்த்தருக்கு மகிமை here. உண்டாகட்டும். Glory be to God. எனவே சம்பாதியுங்கள். So you have to yearn. எனக்காக நான் சம்பாதிப்பது எப்படி? And how can I yearn for அந்த myself? சிந்தை இன்றைக்கு நமக்குள்ளே உண்டாகட்டும்.
உண்டாகட்டும். And that thought should come in ourselves today. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்பார். And God will ask an account of தெய்வ everything. பிள்ளையே, உனக்கு தந்த கிருபைகளை ஒன்று மறைக்காதே. Child of God, you should not shut the grace of God கர்த்தருடைய given to நாமத்தின் you. மகிமைக்காய் நீ பிரயோஜனப்படுத்திக் For the கொண்டே glory இரு. of the Lord you shall use it. கர்த்தர் எனக்கு அதை தந்தார் என்று சொல். And you shall say, God has given me. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே Luke chapter 16. 9ஆம் வசனத்தில் மற்றொரு காரியத்தை குறித்து இயேசு பேசுகிறார். Verse 9, Jesus is speaking about another thing. 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? And what Jesus Christ says here, அநீதியான உலக பொருட்களினால் ஆத்துமாக்களை சிநேகிதர்களை சம்பாதிங்கள். make to yourself friends of the mammon of unrighteousness. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், And what I say unto you, நீங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி when ye fail, they may receive you in everlasting habitations. அநீதியான உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிங்கள். Make to yourself friends of the wealth of unrighteousness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை சம்பாதிக்க வேண்டிய விஷயம் எது? And this place what the child of God should earn. யாரை சம்பாதிக்க வேண்டுமா? And what you have to earn. யாரை சம்பாதிக்கணும்? பகைஞர்களையா? சத்தமா சொல்லுங்களேன். சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். We have to earn friends for ourselves. சில டெய்லி 1-2 பகைஞர்களை சம்பாதிச்சிட்டே இருக்கிறார்கள். Daily 1 or 2 enemies we are earning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஒரு பகைஞர்களையும் நான் சம்பாதிக்கவே வேண்டாம். And we cannot earn enemies for ourselves. நித்தியமான வீடுகள் இருக்கிறது. And there are everlasting ஒரு habitations நாள் for நாம் us. மாளத்தான் போகிறோம். One day we are going to fail. அன்றைக்கு நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் இருக்கிறார்களா? And there are persons to accept us in everlasting எனவே habitation. அநீதியான உலக பொருட்களை தேவன் உன் கையில கொடுத்திருக்கிறார். And so God has given you the wealth of unrighteousness. உன் கையில இருக்கிறதெல்லாம் அநீதியான உலக பொருட்கள் தான். And the things which you have in your hand, the wealth of என்னெல்லாம் உன் unrighteousness. கையில வச்சிருக்கிற பார். And what you are keeping in your hands. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. இந்த பொருட்களினால் ஒரு ஆத்துமா கிடைக்குமானால் நீ சம்பாதித்துக்கொள். And with this wealth, if you can get one soul, you can earn it. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. அநித்தியமான உலக பொருட்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். Make to yourself friends of the wealth of unrighteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. யார் அந்த சிநேகிதர்கள்? And who are these friends? வேதத்திலே சிநேகிதர்கள் யார்? And this friends, who are they? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் Luke chapter 12 verse 4 when we read. ஆண்டவராகிய இயேசு சீடர்களை பார்த்துதான் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். And Jesus Christ is telling unto his disciple friends. என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என் சிநேகிதர் முதலாம் வசனத்திலே தன்னுடைய சீஷர்களை பார்த்து பேசுகிறார். And in verse 1 he is looking unto his disciples and speaking. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எனவே ஆண்டவருடைய சீஷர்கள் தான் முதலாவது சிநேகிதர்கள். So the disciples of Jesus are the friends. ஆண்டவர் சொல்றார், நீங்க சீஷர்களை சம்பாதிங்க. And Jesus says you have to get earn. இந்த சீஷர்கள் சொல்லும்போது முழு நேர ஊழியர்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். And when we say about the disciples, they are full-time servants of God. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். One minute, close யாரை your திறக்க கூடாது. eyes. You should not open your ஒரு eyes. செகண்ட் கண்களை மூடுங்க. 1 second, close your eyes. ஏதாவது ஒரு ஆத்துமாவை வழி நடத்தி ஊழியக்காரலா நீங்க மாற்றி இருக்கிறீங்களா? Are you led any soul and make them full-time servants of God? எல்லா தாழ்மையோடு கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். With all humbleness, lift your hands. இந்த வாழ்நாளிலே ஒரு சீடனை நான் சம்பாதித்தேன். எல்லா தாழ்மையோடு கண்ணை திறக்காம தூக்குங்க. Without opening your eyes, lift your hands. 1 2 3 4 ஒரு 5 6 கைகள் உயர்கிறது. ஹல்லேலூயா. இனியாவது சம்பாதியுங்கள். And year after year like that. வீட்ல இருக்கிற ஆளையாவது சீஷர்களை சம்பாதிங்க. And you can earn as disciples those who are in கர்த்தருக்கு house. ஸ்தோத்திரம். Glory be to God. உங்க வீட்ல ஒரு 5 6 பேர் 2 3 பேர் இருக்காங்கல்ல, If you have any 5 or 6 members in your family, அவர்களையாவது உடைய சீஷர்களை சம்பாதிங்க. and you have to earn them as disciples. அநித்தியமான உலக பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள். Make to yourself friends of the wealth of unrighteousness. நீங்கள் மாளும் பொழுது நித்தியமான வீடுகளுக்கு நீங்கள் போக வேண்டும். Then when you fail, ye may receive into everlasting habitations. ஆண்டவருக்கு மகிமை Glory be to God. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Matthew chapter 11 verse 19. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் சிநேகிதர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். And the scribes and the Pharisees, they are told as the disciples of God. படிங்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். ஆ. அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன்
ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆயக்காரர்களும் பாவிகளும் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். And he is a friend to the sinners, the Pharisees. எந்த நோக்கத்தோடு சொன்னார்களோ நாம் அறியோம். And we do not know with which aim they told. ஆனாலும் கிறிஸ்து அவளை சிநேகிதராக பாராட்டினார். And God esteemed as them as friends. பாவத்தை வெறுத்தார். And he hated sin. பாவிகளை நேசித்தார். But he loved the sinners. எத்தனை ஆயக்காரர்கள் பாவிகள் இருக்கிறார்கள். Many sinners are there. அவர்கள்தான் சிநேகிதர்கள். And they are the friends. அவர்களை போய் சம்பாதியுங்கள். And you have to earn them. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். And what a privilege to gain a soul. அதற்கு ஒரு விலையே இல்லை பிரியமானவர்களே. And there is no any price for that. எனவே பாவிகளையும் துன்மார்க்கர்களையும் சம்பாதியுங்கள். So you have to earn wicked people and sinners. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வாருங்கள். And you have to get them into the presence of God. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் John chapter 11 verse 11. லாசரு வியாதியஸ்தனை இயேசு சிநேகிதர் என்று சொல்லுகிறார். And Jesus is saying Lazarus as his friend. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அவன் ஒரு வியாதியஸ்தன். And he was a deceased person. எத்தனை வியாதியஸ்தர்கள் நம்முடைய சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். And how many sick persons are our friends? நான் வியாதியா இருக்கும் பொழுது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். When I was sick, you came and to look unto me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது அவர்களை நாம் சிநேகிதர்களாய் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். When you look at a sick person, you should earn them as friends. அவர்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். And you should get them to the presence of சுகம் God. கொடுக்கிற இரட்சகரை நாம் அவளுக்கு சொல்லத்தான் வேண்டும். And you should tell the Savior who is giving healing. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? So what the Lord says. லாசருக்களை சம்பாதியுங்கள். And you have to earn Lazarus. எத்தனை வியாதிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். Many sick persons are there. எத்தனை குடும்பங்களிலே வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள். In many families there are persons also நீங்கள் sick. போய் அநித்தியமான உலக பொருட்களினால் அவர்களை சம்பாதியுங்கள். And you have to earn them with the wealth of unrighteousness. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. ஏன் யூதாசையும் ஆண்டவர் சிநேகிதன் என்று தானே சொன்னார். And Jesus called Judas as friend. மத்தேயு 26:50 நீங்கள் படித்து பாருங்கள். Matthew chapter 26 verse 50 when you read. யூதாசும் சிநேகிதனே என்று சொல்லுகிறார். And he calls Judas as எத்தனை friend. எத்தனை துரோகிகள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். Many treacherous persons are living this earth. அவர்கள் எல்லாரும் சிநேகிதர்களாக சம்பாதியுங்கள். And you have to earn them as friends. ஆண்டவருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? So beloved, what God is teaching us today. உங்களுக்கு இந்த பூமியிலேயே சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். And you have to earn friends in this earth itself. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுறது. And many friendships are there, not the Lord is சிலருக்கு நிறைய ஊரெல்லாம் நண்பர்களா இருப்பார்கள். And they will have friends, many ஆனால் friends. ஒரு ஆளுக்கும் இயேசு பத்தி சொல்லியிருக்க மாட்டார்கள். And they will not tell Jesus Christ. அத்தனை நண்பர்களை எழும்பி ஒரு நாள் உன்னை குற்ற சாட்டுவார்கள். And the all friends will stand and they will go forth. உன்னுடைய மனசாட்சியை காத்துக்கள். And you have to preserve your ரத்த conscience. பழிகளுக்கு நீங்களாயிரு. And you shall be away from your blood நான் consciousness. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு When I come to the ministry, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் இருந்தார்கள். and they were close friends to me, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணுமேன்ற ஒரு வாஞ்சை I இருந்தது. had the desire to tell them the truth. ஆண்டவர் அதற்கேற்ற ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். God gave me an occasion to tell that. என்ன அவங்க ஜிப்பா போட்டு அவங்க பார்த்ததே கிடையாது. And putting my jibba, they did not see me. என் நண்பர்களை தேடி போனேன். I went after my friends. அவன் என்னை கண்டதும் எனக்கு அவன் மேல கீழே இறங்கி பார்க்கிறான். And when they saw me, they looked at me. அவனுக்கு இந்த மார்க்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. They do not know this way. நான் சொன்னேன், இப்போது ஆண்டவருடைய ஊழியக்காரனா நான் மாறி இருக்கிறேன். And I am become the servant of God now. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்னேன். That day I told about Jesus என்னுடைய Christ. 2 நண்பர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தேன். I declared the gospel unto my 2 friends. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இல்லை என்றால் இரத்த பழி உண்டாகும். And there will be avenging of blood. உன்னுடைய நண்பர்களுடைய வளைவு, நண்பர்களுடைய சர்க்கிளை யோசித்து பார். And you shall meditate on the circle of your friends. பிசினஸ் நண்பர்கள் இருப்பார்கள். And there will be business friends for சும்மா you. ஜாலியா சுத்தர நண்பர்கள் இருப்பார்கள். And there will be friends those who like விளையாட்டு to நண்பர்கள் There இருப்பார்கள். will be sporting friends for you. சகோதரிமார்கள் கதைகளை பேசுகிற நண்பர்கள் And இருக்கிறார்கள். for sisters there will be speaking கர்த்தருக்கு friends. ஸ்தோத்திரம். Glory be to God. வேதம் அந்த நண்பர்களை சம்பாதிக்க சொல்லவில்லை. And the word of God does not say to earn that friends. அநித்தியமான வீடுகளிலே நித்தியமான வீடுகளிலே To get into the everlasting உங்களை habitation. ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி To get into the everlasting உங்க habitation. கையில் இருக்கிற ஒரு சேரையை கொடுத்தாவது ஒரு ஆத்மாவை சம்பாதித்துக்கோ. Give one saree in your hands and you have to earn a சொல்லுங்க, soul. விளங்குதா? அதாங்க உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And God has given this in your hands. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஒரு ஆட்டோல ஏறி உட்கார்றோம். When you get into an auto,
10 ரூபா 12 ரூபா கேக்குறான்னு வைத்துக் They கொள்ளுங்களேன். are asking 12 rupees fare. நம்ம ஒரு 25 பைசாக்கு போராடிட்டு கிடப்போம். And we will struggle for 25 paise. ஒரு ரூபாய்க்கு போராடிட்டு இருப்போம். And we will struggle for 1 paise. அட ஒரு 5 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து எப்பா ஏசாமி பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டு பாரு. For extra you have to give 2 or 5 rupees and you should ask how you இதெல்லாம் know about ஆண்டவர் கொடுக்கிற Jesus. சந்தர்ப்பங்கள். And these are the occasion given by நம்முடைய God. பிசினஸ்க்காக ஆண்டவர் கொடுக்கிற பேஸ் இவைகள்தான். And these are the base given by God for our business. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. காலையில ஒரு அம்மா மீன் எடுத்துட்டு வரும் கோடையில. And a woman will carry a ஒரு fish. 5 ரூபாய்க்கு தர்க்கம் பண்ணிக்கிட்டே கிடப்போம். And you will struggle for 5 rupees. 5 ரூபாய் பெரிய விஷயமா? And 5 rupees a great thing. இந்த ஒரு 10 ரூபாய் வெச்சுக்க. நீ சர்ச்சுக்கு போயிருக்கியா எங்கயாவது? And give 10 rupees and you should ask go for the church. 2 நிமிஷம் பேசிப்பா. And you should speak to her. சம்பாதிங்கள். And you have to earn. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவ பிள்ளையே. Beloved child of God. ஒரு தேவ மனிதர் இருந்தார். And there was a man of God. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஊழியத்துக்காக போனார். In the country of Africa he went for ministry. அவரும் தன்னுடைய மனைவியும். And he and his wife. ஆப்பிரிக்க இருண்ட கண்டங்களிலே போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். In the dark continent of Africa he went to minister God. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். And many were saved by him. அவர்களுக்கு வயதாகி விட்டது. And he was old. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்ப நினைத்தார்கள். And he returned to his own country. அவர்களுக்கு யாருமே கிடையாது. And he did not have anything. அவர்கள் கப்பல் ஏறுவதற்காக துறைமுகத்துக்கு வந்து நின்றார்கள். And he came to heaven to get onto the ship. கர்த்தருக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to God. அதே கப்பலிலே In the same ship அவர்களுடைய தேசத்து இளவரசன் அந்த கப்பலிலே பிரயாணப்படுகிறார். the prince of the country was journeying with him. அவனும் ஆப்பிரிக்கா வந்து ரிட்டர்ன் போகிறான். And he was coming to Africa and was returning. அவன் எதற்காக வந்தான்? And why he was returning? ஆப்பிரிக்க நாடுகளிலே வேட்டையாடுவதற்காக வந்தான். And he came to Africa to kill animals. அவனோடு நிறைய பேர் ஆட்கள் இருந்தார்கள். And many were with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரயாணம் இனிதாக இருந்தது. And the journey was quite sweet. கடற்கரை அருகே வரும் பொழுது When they come to the seashore, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நின்று தங்களுடைய தேசத்து இளவரசரை வரவேற்க நிற்கிறார்கள். hundreds of men were standing to welcome the prince of their land. இந்த வயதான தம்பதிகள் ஓரமாய் நின்று தங்களை தேடி பார்க்க யாராவது வருவார்களா என்று நிற்கிறார்கள். And this old people were standing there and they were waiting who was welcome இவர்களை him. வரவேற்க யாருமே இல்லை. And there was no one to welcome them. இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய துக்கம். And there was lot of grief. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்காக பாடுபட்டோம். Lord, we have suffered for you all our lifetimes. ஆப்பிரிக்க காடுகளிலே ஊழியம் செய்தோம். In the African forest we have இப்போது ministered. திரும்பி வருகிறோம். We are returning now. எங்களை வரவேற்க யாருமே இல்லையே. There is no one to welcome us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அவர்கள் துக்கத்திலே நிறைந்திருக்கும் பொழுது When they are filled with grief, ஆண்டவர் அவளோடு பேச and ஆரம்பித்தார். God began to speak with him. என்ன சொன்னார்? And what God said, என் மகனே, my son, அவர்கள் வேட்டையாடி விட்டு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். they have killed animals and came here. எனவே அவரை வரவேற்கிறார்கள். And they are நீ இன்னும் உன்னுடைய வீட்டுக்கு வரவில்லையே and you என்று do not சொன்னாரா? come to my home still. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to நீ God. இன்னும் உன்னுடைய வீட்டுக்கு வரவில்லை. Still now you did not come to your home. அதுதான் நித்தியமான வீடுகள். And this is the everlasting house. உன்னுடைய நித்தியமான வீட்டுக்கு நீ வந்து பார். And you have to come to your everlasting house and ஒரு see. பரிசுத்தவான் தன் ஓட்டத்தை முடித்த பொழுது A saint of God, when he finished this அவர் race, திட்டவட்டமாக சொல்லி தன் ஓட்டத்தை முடித்தார். clearly he said and he finished this எத்தனையோ race. கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு சகோதரி சொப்பனம் கண்டார்கள். Many a kilometers far, our sister saw அந்த a சொப்பனத்திலே வானத்திலிருந்து ஒரு ரதம் இறங்கி வருகிறது. and at vision as a chariot was coming down from heaven. ஆண்டவரே இறங்கி வருகிறார். And Jesus Christ himself was இரு coming. பக்கமும் பயங்கரமான வரவேற்பா இருக்கிறது. And there was welcome both on sides. அப்போ இவங்க கேக்குறாங்க, ஆண்டவர் எங்கே போகிறீர், எங்கே போகிறீர்? And she is asking where God you are going. ஆண்டவர் என்ன சொன்னாரா? And what God was என் saying, தாசன் ஓட்டத்தை முடித்து ஒருவன் இங்கே வரப்போகிறான். my servant is going to finish his race and எனவே come. அவனை வரவேற்க போகிறேன். So I am going to welcome him. இந்த சொப்பனத்தை கண்ட பிற்பாடு After seeing this dream, காலையிலே அவர்களுக்கு தகவல் வந்தது. and in the morning she got the இந்த news. பரிசுத்தவான் தன் ஓட்டத்தை முடித்தார். And this servant of God finished his race. இது உண்மைதானே? And this is true or not? நித்தியமான வீடுகளில் உனக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறதா? And there is a welcome in the everlasting habitation. ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறாயா? Are you gained the souls? சிநேகிதர்களை Are you சம்பாதித்திருக்கிறாயா? gained your friends? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறாரே. And the Spirit of God is urging you. இன்றைக்கு மரித்தால் நீ என்ன செய்வாய்? And if you die, what you will do உன்னுடைய today? காலங்கள் வீணாய் போய்விட்டதோ? Your times have become waste. அநித்தியமான உலக பொருட்களினால் எண்ணத்தை And சம்பாதித்தாய். what you have earned because of the wealth of the உன்னை unrighteousness. ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? And who can receive you? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். One thing I will conclude. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் Luke chapter 12, 33ஆம் வசனம். verse 33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? படிங்கள், தொடர்ந்து படிங்கள். அங்கே
அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? And what we read here, ஆண்டவர் இனி வருகிற நித்தியத்தை குறித்து பேசுகிறார். and God is speaking about the coming eternity. உங்களுக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுங்கள். Sell that ye have and give alms. என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் போய் பிச்சை கொடுன்னு சொல்றார். And he said, what you have to give alms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இப்படி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். And there are many people those who are given like this. சிடி ஸ்டட் என்று சொல்லுகிற ஒரு கிரிக்கெட் வீரர் இருந்தார். And there was a cricket player who was called a C.D. Struck. கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டில கிரிக்கெட் பிளேயர்களா இருந்தவங்க. And he was a cricket player in Cambridge University. எக்கச்சக்கமான சொத்துக்கள். And he had many large wealth. எல்லாவற்றையும் விட்டு ஜார்ஜ் முல்லருடைய நிறுவனத்துக்கு கொடுத்தார். And he sold everything and gave it to the institution of எத்தனையோ George Muller. அநாதை இல்லங்களுக்கு கொடுத்து தரித்திரமான வாழ்க்கையை ஆப்பிரிக்காவில் போய் வாழ்ந்தார். Many wealth he have sold to orphans and he had got to African country. அவர் வாழ்ந்த குடிசையை நான் ஒரு போட்டோவிலே பார்த்தேன். I saw the hut which he lived in a photo. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உங்களுக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுங்கள். And you have to sell and give alms. பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். Provide yourself bags which wax not cold, a treasure in the ரெண்டு heavens. காரியங்களை சொல்றார். He is still telling two things. நல்ல பணப்பையில சேர்த்து வைங்க. And you have to gather the bags. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எங்க சேர்த்து வைக்கணுமா? And where you have to gather பணப்பை it. எங்க சேர்த்து வைக்கணும்? And you have to what you gather it. பரலோகத்துல தான் இருக்கணும். உண்மையான பணப்பைய போடுற பேக் அங்க தான் இருக்கணும். And the treasure bag should be in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பூமியில கூட சில பேக் இருக்கு. And in the earth also you have some bags. பத்தலான பையில போடுகிறார்கள். They have bags which were holes. ஆண்டவருக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God. எனவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And what Jesus Christ says அந்த here. பழமையாய் போகாத பணப்பையை நீங்கள் சேர்த்து வையுங்கள். And provide yourself bags which wax not cold. குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து A வையுங்கள். treasure in the heavens that faileth not. இதன் அர்த்தம் என்ன? And what is the meaning of this? இதான் நம்முடைய சுபாவங்கள் உருவாக்கப்படுகிறதை And காண்பிக்கிறது. this is the forming of our characters. பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம் அதுதான். And this is the treasure of heaven. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, இது எல்லா பொக்கிஷங்கள். Love, joy, peace, humbleness, these are the treasure of heaven. ஒவ்வொரு நாளும் நீ போகிற பாதைகளிலே இந்த பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். And you have to gather this treasure each and every day you're going பூமியிலே apart. உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டாம். And you shall not gather yourself treasures on this அது earth. துருப்பிடித்து போகும். And it will become rust. பூச்சிகள் அரித்து விடும். And the worms shall make it. பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வையுங்கள். And you have to gather your treasure in heaven. அங்கே என்ன நடக்கிறது? And what happens அங்கே there? திருடன் அணுகுவதுமில்லை. And the thief will not come there. பூச்சிகள் கெடுக்கிறதும் இல்லை. And the worms will not destroy it. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். Where your treasure is, your heart will be நாம் there. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. பொக்கிஷங்களை சேருங்கள். And let us all gather the treasure for ourselves. மேன்மையான சுபாவங்களை நாடுங்கள். And you have to gather excellent. கீழ்த்தரமான வாழ்க்கை வேண்டாம். And there is no lowly of life. பழைய மனுஷனுடைய சுபாவம் வேண்டாம். Let us put on. பூமியில் இருக்கும் பொழுதே நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து When you விடுங்கள். are on the earth, gather good treasure for you. அங்கதான் நம்முடைய ட்ரெஷர் அங்கதான் இருக்கு. There is a treasure lying for அங்கதான் us. நம்முடைய மனதை வைத்திருக்கிறோம். We have kept our mind there. பூமிக்குள்ள தேவையில்லாத சேர்க்காதீங்க. And do not gather the things which is not essential in the ஆவியானவர் earth. இன்றைக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறார். The Spirit of God is preaching கண்களை this மூடுங்க, truth. கண்களை மூடுங்க. Close your eyes. உனக்காக நீ எப்போது சம்பாதிக்க போகிறாய்? And when you are going to earn for yourself. லாபானுக்காக நீ வாழ்ந்திருக்கிறாய். And you are live for Laban. போதும் லாபானே போதும். Laban, it is enough. லாபானுக்கு நீ சம்பாதித்தது போதும். And it is enough earning for Laban. இனி உன்னுடைய நித்திய வாழ்க்கைக்காக நீ என்ன சம்பாதித்து For the வைத்திருக்கிறாய்? eternal life, what you have earned. உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? And what your conscience is நீ saying. அங்கே போவாயா? Are you go there? உனக்கு அங்கே பொக்கிஷம் இருக்கிறதா? Are you having treasure there? அங்கே உனக்கு தாளந்துகள் Are you இருக்கிறதா? having talents there? சிநேகிதர்கள் அங்கே இருக்கிறார்களா? Are you having friends there? உன்னுடைய ஆண்டவர் உன்னை அங்கே வரவேற்பாரா? And will the God welcome நீ you போக there? ஆயத்தமா இருக்கிறாயா? Are you ready to go அங்கே there? நீ எண்ணத்தை சம்பாதித்திருக்கிறாய். What you have earned there? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுதான் And you have to take it everything. கானான் தேசத்துக்கு போக And you வேண்டும். have to go to the land of Canaan. நம்முடைய பிதாவின் முகத்தை காண And வேண்டும். you have to see the face of the Father. 2-3 நிமிஷங்கள் நம்மை அர்ப்பணிப்போம். For 2 to 3 minutes submit ஆண்டவர் ourselves. உணர்த்திருந்தால் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். And if you God as well as you, முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். and if you can kneel, you can kneel. நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. And there is no இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். and we are there now. நாம் போகும் பொழுதே நம்முடைய ஆத்துமா பிரியும் என்றால் When we go there, our souls நீ also go போய் there. சேர வேண்டிய இடம் என்ன என்பதை பார்த்துக்கள். And you have to look on where you are going. அங்கே உன்னை வரவேற்பு உண்டா? Are there welcome for you there? அங்கே ஏதாவது ஒரு பொக்கிஷமாவது சேர்த்து வைத்திருக்கிறாய். Any treasure you have gathered there. ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட உணர்த்துகிறார். The Spirit of God is preaching you today. எனவே ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை சம்பாதியுங்க. Let us earn the whole armor of God. தேவாலயத்துக்கு அடுத்த பொருட்களை சம்பாதியுங்கள். Let us
earn the things of the temple of ஆகாரத்தை God. சம்பாதித்து வையுங்கள். Let us earn the meat. ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி. Let us earn wisdom and understanding. வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். Let us buy vineyards and lands. தாளந்துகளை சம்பாதியுங்கள். Let us earn talents. சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். Let us earn friends. பழமையாய் போகாத பணப்பையும் பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதிப்போம். And gather you the bags which do not wax gold. 2-3 நீங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள். And for 2 to 3 minutes in prayer. கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்கள். Speak unto the Lord. ஒருத்தர் மௌனமா இருக்க வேண்டாம். No one should be silent. கர்த்தரோடு பேசு. Speak unto the Lord. அப்படி நீ செய்யவில்லை என்றால், ஆண்டவரே நாம் ஒன்றும் சம்பாதிக்கவில்லையே என்று சொல். If you do not do like that, God, I have not earned anything. பரலோகத்தில் பூலோகத்தில் எனக்கு எல்லாம் இருக்கு. And in the earth I have everything. ஆனால் பரலோகத்தில் எனக்கு ஒன்றுமில்லையே. In the heaven I do not have anything. ஆண்டவரே பேசுங்கள், பேசுங்கள். இந்த கவனிங்கள், நிச்சயப்படுத்திக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போங்கள். பரலோகத்தில் ஏதாவது இருக்கா? ஒரு நாஸ்திகன் இப்படி சொன்னான். ஒரு நாஸ்திக கூட்டத்தில் பரியாசம் பண்ணினான். அவன் என்ன சொன்னான்னா, பரலோகத்தில் எனக்கு இருக்கிற இடத்தை விற்க போறேன், நீங்க யாராவது வாங்குறனா வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பரியாசமாய் சொன்னான். ஒரு ஏழை மனிதன் அங்கே கூட்டத்தில் இருந்தான். அவன் வந்து சொன்னான், சற்று முன் பேசினாரே, பரலோகத்தின் இடத்தை விற்பதாக நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று, நம்முடைய தேசத்தின் சட்ட பிரகாரம் பரலோகத்தில் இவருக்கு இடம் இருக்கிறது என்று அவர் எனக்கு நிச்சயப்படுத்தி அந்த பத்திரத்தை என் கையில கொடுக்கட்டும், நான் வாங்குகிறேன் என்று சொன்னான். நாஸ்திகனுடைய முகம் தொங்கி போய்விட்டது. அவனுக்கு இல்லையே, நிச்சயம் இல்லையே. உனக்கு உண்டா? எண்ணத்தை வைத்திருக்கிறாய். பூமியில நீ தரித்திரனாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நித்திய வீட்டில் என்ன சேர்த்து வைத்தாய்? இந்த கேள்வியோடு இன்றைக்கு நீ போ. ஏசப்பா, தோத்ரு 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 தோத்ரு. ஆண்டவரே, தவே ஹல்லேலூயா, தவே ஹல்லேலூயா. எத்தனை வருடம் உன்னுடைய சம்பாத்தியத்தை குறித்து ஒரு கேள்வி இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. இந்த பிரசங்கம் என்றைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. இன்றைக்கு இதை கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எண்ணத்தை சம்பாதித்தாய். யாருக்காக சம்பாதித்தாய்? ஒரு பெண்ணுக்காக நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயோ? லாபானுக்காய் சம்பாதித்தது போதும். கானானுக்கு போக வேண்டும், தகப்பனை காண வேண்டும். உனக்காக சம்பாதிப்பது எப்போது? எப்பொழுது சம்பாதிக்க போகிறாய்? அந்த பழமையாய் போகாத பணப்பை, அந்த பொக்கிஷம், அந்த சிநேகிதர்கள் எப்போது சம்பாதிக்க போகிறாய்? தொல்லைகளை சம்பாதித்து விட்டாயோ? பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வாழ்க்கையில் சம்பாதித்து விட்டாயோ? உணர்ந்து எழும்பு. போதும். அதை உன் வாழ்க்கையிலே சம்பாதித்தது போதும். மனித வாழ்க்கை நிச்சயமற்றது. இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் என்றால், எதை நாம் சேவித்து வைத்தோமோ, எங்கே பொக்கிஷம் உண்டோ, எங்கே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரோ, அங்கே போகத்தான் வேண்டும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரை பார்த்து என்ன சொன்னார்? என் சமாதானத்தை உங்களுக்கு சம்பாதித்து வைத்து போயிருக்கிறேன். வேற ஒன்றும் உங்களுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. சொத்து இல்ல, சுதந்திரம் இல்ல, காலேஜ் இல்ல, யூனிவர்சிட்டி இல்ல, ஒன்னும் இல்ல. என் சிநேகிதர்களே, ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு வச்சுட்டு போறேன், என் சமாதானத்தை தரேன். ஒரு நாள் இந்த பூமியில முடிச்சிட்டு வருவீங்க. அன்றைக்கு என் பிதாவின் வீடு உங்களுக்கு தான். நித்தியத்தை குறித்து வெளிப்படுத்தலோடு கூட கடந்து செல்லுங்கள். தீர்மானத்தோடு போங்க.
இந்த சிந்தையோடு கூட நாம் கடந்து போவோமாக. மேலானவைகளை தேடுங்கள். பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் இருதயம் இருக்கும். அதுக்கு விரோதமான ஒரு பிரமாணம் இல்லை. பூச்சிகளும் திருடர்களும் கெடுத்து போகிற பொக்கிஷத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிற? எழும்பு, பரலோகத்திற்காக நீ ஆயத்தப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. போதும், நான் எப்போது சம்பாதிக்க அந்த சிந்தையோடு போ. கர்த்தர் எல்லாம் தருவார். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், நான் ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது என் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் திரள் கூட்ட மனுஷங்கள் என் கூட நிப்பாங்கன்னு சொன்னார். நிச்சயம் இருக்கிறதா? ஒரு ஆத்மாவை சந்தித்தாயா? ஒரு ஆத்ம பாரம் உனக்கு உண்டா? உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தன்மையாக இருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புதிய வருடத்தை தந்திருக்கிறார். உன்னுடைய கண்களுக்கு முன்பால் வருகிற அந்த நண்பர்களை பார். இன்றைக்கு நீ சொல்லாமல் போனால் நியாய தீர்ப்பின் நாளில் அவன் எழும்பி உன்னை குற்றம் சாட்டுவான். நண்பனே, என்னெல்லாம் பேசினாய், அரசியலை பேசினாய், ஆனா உன்னுடைய இரட்சகரை எனக்கு சொல்லவில்லையே, குற்றம் சாட்டுவான். இயேசு அதைத்தான் சொன்னார். குற்ற சாட்டுதல் வர வேண்டாம், இரத்த பழிக்கு நீங்களாக்கும்படி சுறுசுறுப்போடு கிரியை செய்வோம். ஆவியிலே ஒன்றாயிருப்போம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். பரலோக வாழ்க்கைக்காக ஜீவிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஆமென். கைகளை உயர்த்தி இந்த சிந்தையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அனைத்து மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God, we praise, we praise, we praise. சிலுவையின் ஒரு காட்சியை கண்டே உருகுதே என் உள்ளம் உமதன்பினால். சிலுவையின் ஒரு காட்சியை கண்டே உருகுதே என் உள்ளம் உமதன்பினால். கொல்கோத மரணம் இயேசுவினது கொடும் நெஞ்சை முற்றுமாய் மாற்றிடுவே. கொல்கோத மரணம் இயேசுவினது கொடும் நெஞ்சை முற்றுமாய் மாற்றிடுவே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் பான பலியாய் படைக்கிறேன் நாதா. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் பான பலியாய் படைக்கிறேன் நாதா. என்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா. என்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா. மீதில் காயங்களேற்றி என் பாவ கரைகளை நீக்கிடவோ. தேக மீதில் காயங்களேற்றி என் பாவ கரைகளை நீக்கிடவோ. தேக உள்ளில் நொறுங்குண்டில் முற்றும் என்னக பாவங்கள் அழித்திடவோ. உள்ளில் நொறுங்குண்டி முற்றும் என்னக பாவங்கள் அழித்திடவோ. ஆத்மா சரீரம் முற்றும் பான பலியாய் படைக்கிறேன் நாதா. என் ஆத்மா சரீரம் முற்றும் பான பலியாய் படைக்கிறேன் நாதா. சித்தம் செய்திடையானும் சிலுவையில்
குருசதில் சுமந்தீரல்லோ நேசரின் பலவீனம் ஏற்றேன் என்னோரை குருசதில் சுமந்தீரல்லோ நானே உன் பரிகாரி கர்த்தரின்றீரே நல்லதொரு ஔஷதமும் ரத்தமே நானே உன் பரிகாரி கர்த்தரின்றீரே நல்லதொரு ஔஷதமும் ரத்தமே சரீரம் முற்றும் பால பலியாய் படைக்கிறேன் நாதா என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் பால பலியாய் படைக்கிறேன் நாதா இன்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா இன்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா சிலுவையின் ரத்தம் கல்லான இந்த உள்ளத்தை மெழுகு போல் மாற்றிடுதே சிலுவையின் ரத்தம் கல்லான இந்த உள்ளத்தை மெழுகு போல் மாற்றிடுதே நல்லது சேவை புரிந்தீடையானும் அர்ப்பணித்தேன் என்னை சுமக்கே நல்லது சேவை புரிந்தீடையானும் அர்ப்பணித்தேன் என்னை சுமக்கே சரீரம் முற்றும் பால பலியாய் படைக்கிறேன் நாதா என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் பால பலியாய் படைக்கிறேன் நாதா இன்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா இன்னும் சித்தம் செய்திடையானும் சிலுவையில் மறைந்தும் ஜீவிப்பேன் தேவா என் ஜீவனாதா ஜீவனாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே என் ஜீவனாதா ஜீவனாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே கர்த்தரின் வீட்டில் இரத்தத்தின் பலனால் கர்த்தாவே ஜீவனில் வாழ்ந்திடுவேன் கர்த்தரின் வீட்டில்